இன்றைய ஆன்மீக தகவல். நமோ நாராயணா, நமோ கோவிந்தா, நமோ நரசிம்மா, நமோ நாராயணா. இந்த நாராயணா என்கின்ற நாமத்துக்கு இருக்கின்ற மகிமையானது வார்த்தைகளிலே சொல்ல முடியாது. எல்லாம் தருகின்ற நாமம் நாராயண நாமம். நமக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் நாராயண நாமத்தை சொல்லலாம். அந்த நாமம் நமக்கு சகலத்தையும் தருகின்ற ஒரு அற்புத நாமம். நாமங்களிலே கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா, நாள்தோறும் சகஸ்ரநாமம் சொல்லுவது நல்லது. இல்லை, எனக்கு சகஸ்ரநாமம் சொல்வதற்கு நேரம் இல்லை, இரண்டாவது எனக்கு சமஸ்கிருதம் வாயிலே நுழையாது, நான் எப்படி சகஸ்ரநாமம் சொல்வேன் என்று சொல்கின்ற அன்பர்களுக்கு இந்த நாராயணனுடைய நாமங்களை சொன்னாலே போதும், சகஸ்ரநாமம் சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும். அதேபோல் சகஸ்ரநாமத்திலே வருகின்ற ஒரு சின்ன துதி, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே, இதனை சொல்லலாம். இது சொல்வதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. ஆகவே இந்த நாமங்களையும், இந்த ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்கின்ற இந்த சின்ன ஸ்லோகத்தையும் சொல்லி நாள்தோறும் உங்களுடைய கடமைகளை தொடங்கினாலே உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். நாராயண நாமத்தை சொல்லும்போது அங்கே மகாலட்சுமி குடி வருவாள். நாராயண நாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு மகாலட்சுமி குடியேறி விடுவாள். மகாலட்சுமி இருக்கின்ற இடத்துக்கு ஆஞ்சநேய பிரபுவும் வந்து விடுவார். ஆஞ்சநேய பிரபு வருகின்ற இடத்துக்கு தேவாதி தேவர்கள் வந்து விடுவார்கள். ஆஞ்சநேய பிரபு சிவனுடைய அம்சம். ஆகவே ஆஞ்சநேயர் வரும்போது சிவன் வந்ததாக அர்த்தம். இப்படி நாராயணா என்கின்ற ஒரு நாமத்தை சொன்னால் 30 முக்கோடி தேவர்களையும் அங்கு வரவழைத்து விடலாம். எல்லோருடைய அருளும் நமக்கு கிடைக்கும். சரி, நாமத்தை சொன்னால் இந்த நற்கதி வாழும்போது நாம் குறிப்பாக இந்த வைணவ தலங்களை 108 தலங்கள் திவ்ய தேசங்கள் இருக்கின்றது அல்லவா, இந்த 107 திவ்ய தேசங்கள் பூலோகத்திலே இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்திலே நிறைய திவ்ய தேசங்கள் இருக்கின்றது. தமிழகத்திலே இருக்கின்ற திவ்ய தேசங்களை எல்லாவற்றையும் தரிசனம் செய்து மற்ற மாநிலங்களுக்கும் சென்று எல்லா திவ்ய தேசங்களையும் தரிசனம் செய்தால் நம்முடைய வாழ்நாளானது நற்கதி அடையும். சரி, 108 திவ்ய தேசங்களுக்கும் சென்று வருவதற்கு எனக்கு பொருளாதாரம் இல்லை கருதுபவர்கள் 108 திவ்ய தேசங்களையும் ஒரே திருத்தலத்திலே தரிசனம் செய்யலாம். அது என்ன, ஒரே திருத்தலத்திலே எப்படி 108 திவ்ய தேசங்கள் இருக்க முடியும் என்றால் இருக்கின்றது. ஆகவே இந்த 108 திவ்ய தேசங்களை ஒரே ஆலயத்திலே தரிசிக்கின்ற பாக்கியம் நமக்கு இருக்கின்றது. அது என்ன பாக்கியம் என்றால், மகா புண்ணியம் தருகின்ற இந்த 108 திவ்ய தேசங்களையும் ஒரே ஒரு திவ்ய தேசம், ஒரே ஒரு தலத்திலே நாம் தரிசிக்கலாம். இந்த ஒரு திருத்தலத்தை மனமாற தரிசித்தாலே 108 திவ்ய தேசங்களையும் தரிசித்த புண்ணியமானது நமக்கு கிடைக்கும். நாதமுனிகள் அவதரித்த ஒரு புண்ணிய பூமி, இந்த நாதமுனிகள் அவதரித்த இந்த புண்ணிய பூமியானது நம்முடைய தமிழகத்திலே காட்டு மன்னார்குடி, ஒரு அருமையான ஊர், சிற்றூர். இந்த காட்டு மன்னார்குடி என்பது வைணவ மரபிலே முதன்மை ஆச்சாரியரான ஸ்ரீ நாதமுனிகள் அவதரித்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே வைணவ சமயத்தின் உயிர் நாடியான 4000 திவ்ய பிரபந்தம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது. நம்மாழ்வாருடைய அருளினாலே நாதமுனிகள் மறைந்து போயிருந்த திவ்ய பிரபந்தத்து பாடல்களை மீட்டெடுத்து உலகிற்கு வழங்கினார். அவரை தலைமையாக கொண்டே வைணவ ஆச்சாரியார்களின் பரம்பரையானது தொடங்கியது. எனவே வைணவ பக்தர்கள் முதலிலே தரிசிக்க வேண்டிய திருத்தலம் இந்த திருத்தலமாகும். இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு என்று பார்த்தோமானால் கல்வெட்டு குறிப்புகளிலே உள்ளது. சதுர்வேதி மங்கலம் என்று இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது. இவ்வூரை அமைத்தவர்
சோழ மன்னன் முதலாம் பராந்தக சோழன் ஆவார். அவர் வீரநாராயணன் என்ற பட்ட பெயர் கொண்டவர். அவரால் உருவாக்கப்பட்ட ஊர் என்பதால் இந்த ஊர் வீரநாராயணபுரம் என்று அழைக்கப்படுகின்றது. பின்னர் அது காட்டு மன்னார்குடி என மாறிவிட்டது. அருகில் இருக்கின்ற புகழ்பெற்ற வீராணம் ஏரி கூட இந்த மன்னனால் உருவாக்கப்பட்டது தான். மகாலட்சுமி நாராயணன் இருவரும் அற்புதமான திருமண கோலத்திலே காட்சியளிக்கின்றார்கள். இத்தலத்துக்கு ஒரு அழகிய புராண வரலாறு இருக்கின்றது. ஜிரும்பன ராஜரிஷியின் தவப்பயனாக மகாலட்சுமி இத்தலத்திலே அவதரித்தார். அவள் திருமண வயதை அடைந்ததும் சுயம்வரம் நடைபெற்றது. அப்போது பகவான் நாராயணன் கருட வாகனத்திலே இங்கு வந்து மற்ற மன்னர்களை வென்று மகாலட்சுமி தாயாருடைய கரம் பிடித்ததாக புராணம் சொல்கின்றது. அதனால் வீரம் காட்டிய நாராயணன் என்ற பொருளிலே வீர நாராயண பெருமாள் என்கின்ற அற்புதமான திருநாமம் இந்த பெருமாளுக்கு. மூலவர் வீரநாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே நமக்கெல்லாம் காட்சி தருகின்றார். அடியார்களுக்கு ஒன்று என்றால் விரைந்து செல்ல வேண்டும் அல்லவா, அதற்காக நின்ற கோலத்திலே காட்சி தருகின்றார் பெருமாள். இங்கே துணைவியராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சி தருகின்றார். கிழக்கு நோக்கிய திருக்கோவிலாக இந்த ஆலயம் இருக்கின்றது. சிறப்பான சன்னதிகள் இருக்கின்றது. மதங்க முனிவருக்கு சன்னதி இருக்கின்றது, மதுரகவி ஆழ்வாருக்கு சன்னதி இருக்கின்றது, நாதமுனிகளுக்கு சன்னதி இருக்கின்றது, ஆண்டாள் சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதி, வராகர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி, உற்சவர் ராஜகோபால பெருமாள் என்ற திருப்பெயரோடு சேவை சாதிக்கின்றார். தாயார் மரகதவல்லி தாயாராக தனிச்சன்னதியோடு அருள்பாலிக்கின்றார். இங்கே வேத புஷ்கரணை தீர்த்தமாக இருக்கின்றது. ஸ்தல தீர்த்தமாக, ஸ்தல விருட்சமாக நத்தியாவட்டை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மரம் இருக்கின்றது. இங்கே தரிசனம் செய்பவர்களுக்கு 108 திவ்ய தேசங்களை தரிசித்த அற்புதமான ஒரு கடாட்சத்தை பெருமாள் அளிக்கின்றார். திருமண தடை இருப்பவர்கள் இந்த கோவிலை தரிசித்தால் அவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவிலே கெட்டி மேளம் கொட்டி இல்வாழ்க்கையிலே அடியெடுத்து வைப்பார்கள். அற்புதமான இந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்து பெருமாளை சேவித்து எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.